இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி, ஆப்கி அதாலத். ரஜித் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ வெரி மச். உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மோட விருந்தாளி. இவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவர். இந்திய மக்கள் அவருக்கு அளித்த ஆதரவால அவர் நம்மள ஒருத்தர் ஆயிட்டாரு. இவரோட தந்தை பாகிஸ்தான் ராணுவத்தில் இருந்தாரு. இப்ப பாகிஸ்தான் ராணுவம் அவரு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு ராணுவ வீரர் இல்ல, அவர் ஒரு அரசியல்வாதி இல்ல, அவர் ஒரு கலைஞர். ப்ளீஸ் வெல்கம் பத்மஸ்ரீ விருது பெற்ற சிங்கர், கம்போசர், மியூசிக் டைரக்டர் அத்னன் சாமி. கையில மைக்கோடே வந்திருக்கீங்க, பாட போறீங்களா? அதாவது மக்கள் எப்பவுமே என் கையில மைக்க கொடுத்துருவாங்க. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மோட ஜட்ஜ் மிகவும் சிறப்பானவர். அவர் இந்தியாவுக்காக எல்லையில போர்ல ஈடுபட்டவர், ரொம்ப துணிச்சலானவர். இந்திய ராணுவத்தின் முன்னாள் மேஜர் ஜெனரல், ரிட்டையர்ட் சஞ்சய் மிஸ்டன். நீதிமன்றம் விசாரணையை தொடங்கலாம். ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்ல இன்றைய வழக்கின் முதல் குற்றச்சாட்டு அத்னன் சாமி மீது. ஆப்கி அதாலத்ல பிரபலமான பாடகர், கம்போசர் அத்னன் சாமி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் 1ஆம் நம்பர் சுயநலவாதி. அத்னான், நீங்க மக்கள் கிட்ட சொல்றீங்க நீங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கான காரணம் இங்க மக்கள் என்ன நேசிக்கிறாங்கன்னு. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க மார்க்கெட் நல்லா இருக்கு, அதனால பணம் சம்பாதிக்க வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவில் நல்ல மார்க்கெட் இருக்கு, ஹிட் ஆகுது, பணம் கிடைக்குது. எங்களோட ஒரு தலைவர் சொல்லி இருந்தாரு, பணம் கடவுள் இல்ல, ஆனா அது கண்டிப்பா கடவுளுக்கு குறைஞ்சது இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. நான் ரொம்ப பிரிவிலேஜான குடும்பத்தை சேர்ந்தவன் தான் சொல்லணும். அதாவது கடவுளோட அருளால ஒரு நாளும் எனக்கு பணத்தோட பேராசை இருந்ததே இல்லை. ஏன்னா நான் அப்படி ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன். எனக்கு ஏற்கனவே எல்லாம் என்கிட்ட இருக்கு. கடவுளோட அருளும் எனக்கு எப்பவுமே இருக்கு. அதனால எனக்கு பணம் சம்மந்தப்பட்டு அதுல பேராசை எப்பவுமே இருந்தது கிடையாது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில பணத்துக்காக எந்த ஒரு முடிவையும் நான் எடுத்ததில்ல. ஒரு ஆர்டிஸ்ட்னு பாத்தீங்கன்னா அவன் எப்பவுமே ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான் இயங்குவான். இல்லனா ஒரு 4 சவுத்துக்குள்ள யார் வேணாலும் ஹீரோ ஆயிடலாமே இல்ல. ஆனா ஒரு ஆர்டிஸ்டோட ஏக்கம் அப்படிங்கிறது அது கண்டிப்பா ஆடியன்ஸ் மட்டும்தான். அந்த ஏக்கம் உங்களுக்கு பாகிஸ்தான்ல நிறைவேறலையா? ஆமா, இங்க நிறைவேறுச்சு. கண்டிப்பா நிறைவேறுச்சு. அங்கே எனக்கு அளவில்லாத அன்பு கிடைச்சதுதான். ஆனா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு அவரோட கலைய இன்னும் பல இடங்களுக்கு எடுத்துக்கிட்டு போகணும், உலகத்தோட பல மூளைக்கும் போகணும்னு நினைப்பான். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க அங்க கம்போஸ் பண்ண வீடியோஸ் ஆகட்டும், பாட்டாகட்டும், அங்க அந்த சரக்கு விலை போகல. அதனால தான் இங்க நீங்க பழைய மொந்தையில புதிய கல்லுங்கிற மாதிரி இங்க எல்லாத்தையும் வித்துட்டீங்க. கரெக்டா சொல்றது? ஆக்சுவலி நடந்த விஷயம் என்னன்னா, எந்த பாட்டை நான் 98ல அதாவது நான் ரிலீஸ் பண்ணணும், அங்க திடீர்னு அங்க இருக்கிற சில பேர் திடீர்னு என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அதாவது இவரோட பாட்டு எங்கேயும் போய் சேராது, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. அண்டு ஸோ அந்த பாடல்களுக்கு எந்த ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் இல்ல பப்ளிசிட்டியா இருக்கட்டும் அது எதுவுமே கிடைக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையில அந்த பாட்டோட அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அது எப்ப ரிலீஸ் ஆச்சு, எப்படி ஓடுச்சுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியல. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்ப நான் கனடால இருந்தேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது அவங்க வேணும்னே தான் அதை ப்ரொமோட் பண்ணலங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் ஆஷாஜியோட பேசினேன். நான்
ஆஷாஜி கிட்ட சொன்ன நான் ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சிட்டேன். இங்க எனக்கு எந்த ஒரு எதிர்காலமும் இல்லைன்னு சொன்னேன். ஆமா, முடிவே பண்ணிட்டாங்க. இவன் கூட வேலை பார்க்க கூடாது அப்படின்னு. ஃபார் வாட் எவர் ரீசன் எனக்கு நல்லாவே தெரியும். நான் லண்டன்ல வச்சு உங்களை ரெக்கார்ட் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சமி எதுக்காக லண்டன்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணணும்? எனக்கு அங்க நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க, நீ உண்மையிலேயே ஒரு புது விஷயத்த செய்யணும்னு நினைச்சேன்னா மும்பைக்கு வா. ஏன்னா ஹிந்தி மியூசிக்கான கேபிட்டல் இதுதான். இங்க ஒரு விஷயம் பாப்புலர் ஆச்சுன்னா அது உலகம் முழுக்க பாப்புலர் ஆகும்னு சொன்னாங்க. நல்லா ஓடும், நீ இங்க தான் வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பாய் தலகாணிலாம் தூக்கிட்டு கிளம்பிட்டேன் மும்பை. ஆஷாஜி என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாரும் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆர்டி பர்மன் அவர் வீட்டில் என்ன தங்க வச்சாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். அது எனக்கு ஒரு மியூசிக் டெம்பிள் மாதிரி. எந்த பாடல்கள் அங்க ஓடலையோ, அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்களோ, கபி தோ நசர் மிலாவோ, பீகி பீகி ராத்தோமே, லிஃப்ட் கராதே, இந்த எல்லா பாடல்களும் அங்கேயே ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா இங்க வந்து அதை மறுபடியும் ரிலீஸ் பண்ணப்போ இங்க உண்டான மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்டரியே மாறி போயிடுச்சு. மக்கள் எந்த அளவுக்கு என் மேல அன்பு காட்டினாங்களோ, அரவணைச்சாங்களோ, அதை என்னால இதுவரைக்கும் நம்பவே முடியல. அது என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அதாவது அவ்வளோ அன்பை நான் என்னோட வாழ்க்கையில அனுபவிச்சதே இல்லை, பார்த்தது கூட இல்லை. ஆனா பாகிஸ்தான்ல பெரிய பெரிய கலைஞர்கள், நுஸ்ரத் அலி ஃபத்தேகான் சார், மெஹதி ஹசான் சார், ரேஷ்மா மேடம், இவங்கெல்லாம் பாகிஸ்தான்லயே செழிப்பா வளர்ந்தவங்க. கண்டிப்பா அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா ஃபேமஸ் ஆனாங்க. இதுவும் உண்மைதானே? இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட புகழ் அது வந்து ரெட்டிப்பாச்சுன்னு தான் நான் சொல்லணும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து டினை பண்ண முடியாது. இங்க வந்து இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஆகட்டும், அதாவது மேசஸ் ஆகட்டும், குவான்டிட்டி அதிகமா இருக்கு. அதோட இங்க வந்து இசை மேல இருக்கக்கூடிய அந்த அந்த ரசிப்புத்தன்மை, ஆட்டிடியூடு, இதெல்லாம், அப்புறம் அது மேல இருக்கிற மரியாதை, அதை வந்து எங்கேயுமே நாம ஒப்பிடவே முடியாது. பெரிய பெரிய கலைஞர்களை நாம பாகிஸ்தான்ல பார்த்துருக்கோம். கடைசி நாட்கள்ல அவங்களுக்கு மிக மோசமான நிலைமை தான் இருந்துச்சு. ஆமா, அதாவது மெய்தி ஹாசன் இருந்தாரு. அவரு கிங் ஆஃப் கசல்ஸ், கசல்ல அவ்வளோ சிறந்தவர்னு சொல்லணும். அவரு வந்து இறந்தப்போ அவரு இந்த உலகத்தை விட்டு போகும்போது ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா அவருக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. அப்புறம் ரேஸ்மாஜிக்கு கூட அப்படிதான் நடந்தது. எங்கிட்ட சில போட்டோஸ் இருக்கு அத்னான். மெஹதி ஹசன் சார் இது, அப்புறம் ரேஷ்மாஜி உங்க கூட எடுத்துக்கிட்டதும் இருக்கு. அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல, வறுமையில, நோய்களை ஃபேஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்வையாளருக்கு காட்டினாதான் அவங்களுக்கு புரியும். அவங்க அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், உலகத்துல எல்லாராலையும் நேசிக்கப்பட்டவங்க. அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்க, அவங்க எப்படி அவமதிக்கப்பட்டாங்கன்னு அப்பதான் எல்லாருக்கும் புரியும். மெஹதி ஹசன் சார் ரொம்ப பெரிய கலைஞர். இப்பவும் நாம இவங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்தா நம்ம கண்ணுல கண்ணீர் ஏன் வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு? யாருமே கண்டுக்கல. சிம்பிள். மக்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க. எப்பவுமே அவங்க பாராட்டி தான் இருக்காங்க. ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அத்தாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுக்கு எந்த உதவியுமே செய்யல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. அண்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்டர்ஸ் கூட இருக்காங்க. அவங்க நிலைமையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள்ல ரொம்ப மோசமானதா தான் இருந்தது. நான் முஷ்ரப் சார் பாகிஸ்தானோட பிரசிடென்டா இருந்தபோது அவர் எழுதின லெட்டரை பார்த்தேன். அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, நீங்க பாகிஸ்தானை கைவிட்டது அவருக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு எழுதியிருந்தாரு. இது 2005 நடந்த விஷயம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு விசித்திரமான உண்மைதான். 2005 அவரு இந்த லெட்டர் எழுதினாரு. எங்க அப்பாவுக்கு எழுதினாரு. அவர் வந்து இதைத்தான் எழுதியிருந்தாரு.
அத்னான் வந்து உலகம் முழுக்க புகழ அடைஞ்சிட்டாரு. அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பை உருவாக்கிட்டாரு. ஆனா அவரு பாகிஸ்தானை விட்டுட்டாருங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அவரு எழுதியிருந்தாரு. அப்புறம் அந்த லெட்டர்ல வேற எந்த ஒரு உண்மையுமே கிடையாது. ஏன்னா 2005ல நான் ஒரு இந்தியன் சிட்டிசனே கிடையாது, நான் ஒரு பாகிஸ்தான் சிட்டிசன். அப்போ அவருக்கு அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து கிடைச்சது, அவருக்கு யார் அப்படி ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க, அந்த காரணத்தினால என்னை பத்தின செய்தி அந்த மாதிரி உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்குதுன்னா அப்போ கண்டிப்பா கீழே இருக்கிற ஆட்கள் தான் அதை அனுப்பியிருக்கணும். இந்த காரணத்தினால அவங்க அப்போ என்ன ரொம்ப பெரிய அளவில் புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா நீங்க நினைச்ச மாதிரி நான் ஒன்றும் பணத்துக்காக அங்கிருந்து இங்க வரல. ஆனா நடந்த உண்மை என்னன்னா, எனக்கு பாகிஸ்தான்ல இருந்த சிட்டிசன்ஷிப் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டேன். அதாவது எனக்கு சம்பந்தப்பட்ட அங்கிருந்த எனக்கான பரம்பரை ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் ஆகட்டும், அதை எல்லாத்தையுமே நான் அப்படியே அங்கேயே விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். நான் முன்னையே சொன்ன மாதிரி பணங்கிறது என்னோட டிரைவிங் ஃபோர்ஸே கிடையாது. ஆனா நான் இங்க வந்தப்போ என்கிட்ட வந்து எல்லாமே திரும்ப ஆரம்பிக்க வேண்டியதா போயிடுச்சு. இல்ல நீங்க விட்டுட்டு வந்தீங்களா இல்ல அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்களா? அவங்க தான் விட வச்சாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அங்க எனக்கு சிட்டிசன்ஷிப் இருந்தப்போ எனக்கு அங்கிருந்த எது மேலேயுமே ஆர்வமே இல்ல. அதனால அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இல்ல நான் ப்ராப்பர்ட்டி பணத்தை பத்தி எல்லாம் பேசல. சரி, அதை உங்க விருப்பப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஆமா. நீங்க அந்த ஒரு சிட்டிசன் இல்ல. ஆனா பாகிஸ்தானோட சிட்டிசன்ஷிப்ப நீங்க விருப்பப்பட்டு தான் விட்டீங்களா இல்ல அவங்க விட வச்சாங்களா? அவங்க வந்து என்கிட்ட நடந்துகிட்ட முறை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெனரல் முஷாரஃப் எந்த அடிப்படையில அந்த கடிதத்தை எழுதினாரோ, அவரு வந்து சொல்லப்போனா அப்போ எனக்கு சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது. அதாவது நான் பாகிஸ்தான் சிட்டிசனா இருந்தும் கூட, அது ஒரு பப்ளிக் ப்ரொஃபஷன்ல இருக்கும்போது, அதாவது அங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன மூவுமே நல்லா தெரியும். அப்புறம் நான் அவங்க கிட்ட பலமுறை அப்ரோச் கூட பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க எதுக்கு அப்படின்னு. சுத்தி வளைச்சு பேசுறீங்க? நேரடியா சொல்ல வேண்டியதானே. அவங்க உங்க பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணல. ஓகே ஓகே. என்ன நடந்துச்சுன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட இந்தியன் வீசா இருந்துச்சுல்ல, அதை ரெனியூவல் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்புறம் ரெனியூவல் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட பாஸ்போர்ட் இருக்குல்ல, அதை நான் ரெனியூவல் பண்ண வேண்டியதா இருந்தது. அதனால நான் வந்து அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புனேன், டெல்லி ஹை கமிஷனுக்கு. ஐ நீட் அ ரெனியூவல் ஆஃப் மை பாஸ்போர்ட் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கவே இல்லை. எனக்கு அங்கிருந்து என்ன பதில் சொல்லப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு எந்த பதிலுமே வரல, நீங்க அங்க விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு. ஆக்சுவலி என்னோட அப்பா வந்து ரொம்ப சீனியர் ஃபெடரல் செக்ரட்டரியா இருந்தவர் ஃபாரின் ஆஃபீஸில். அதனால நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் அங்கே பேசினேன். அங்கே எனக்கு நிறைய பேரை நல்லாவே தெரியும். இப்போ அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இங்க பாருப்பா, ஏன்னா அவங்க எல்லாருமே என்னோட அங்கிள்ஸ், யூனோ, என் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும். இங்க பாருப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் உனக்கு. இவங்க உன்னோட பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ண மாட்டாங்க. நான் கேட்டேன், ஏ, உன்னோட வீசா ரினியூவல் ஆகாம நீங்க திரும்பி வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னாங்க. ஆனா ஒரு விஷயம் உறுதியா எங்களுக்கு தெரியும், உன்னோட பாஸ்போர்ட் அவங்க ரெனியூவல் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. உங்களை மிரட்டின மாதிரி தான். ஆமா, கண்டிப்பா. இதுதான் நடந்த உண்மை. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ நான் இங்க இருக்கிற ஹோம் மினிஸ்ட்ரியில, அதாவது இங்க இந்தியால, நான் வந்து எனக்கு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்ப இங்க இருந்தா எந்த அங்கிள் உங்களுக்கு பாஸ்போர்ட்ல உடனே சாப்பா பண்ணி கொடுத்துட்டாரு?
இது ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம்தான். பாகிஸ்தான் ஆளுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது அப்படிங்கிறது. விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அத்னான் சாமி வந்து ஒரு ஒரு பப்ளிக் ஃபிகர் வேற. ஒரு நாள் திடீர்னு அவரு காலையில எழுந்திருக்கும் போது இந்தியன் சிட்டிசன் ஆயிடுவார்னு நினைப்பாங்க. இந்தியாவும் அவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா இல்ல, அப்படி நடக்கல. இந்த விஷயம் வந்து ரொம்ப வருஷம் அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி எனக்கு 2 முறை ரிஜெக்டும் ஆயிடுச்சு. ஃபைனலி என்ன ஆச்சுன்னா, இங்க இருக்கிற சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு வசதி இருக்கு. அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வசதியை வச்சு அவங்க ஏதாவது ஒரு நபருக்கு, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் ஆகட்டும், இல்ல சயின்ஸ் ஃபீல்ட் ஆகட்டும், இல்ல ஆர்ட்ஸ் ஃபீல்ட் ஆகட்டும், அதுல அவங்க ஒரு நல்ல இடத்த அடைஞ்சிருந்தா அவங்கள ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்து அவங்களுக்கு அவங்க சிட்டிசன்ஷிப்பை கொடுக்க முடியும். அதாவது இங்க இருக்கிற கவர்மெண்ட்ல அவங்க வந்து எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு அவங்க நினைச்சு, அதாவது ரொம்ப பெருந்தன்மையோட, ரொம்ப அன்போட அவங்க, அதாவது அவங்களோட அந்த ஸ்பெஷல் பவரை வச்சு எக்ஸசைஸ் பண்ணி அது மூலமா தான் எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சது. ஒரு வழியா கிடைச்சிருச்சு. ஆனா பெஹல்காம்ல என்னைக்கு தாக்குதல் நடந்ததோ, அமித்ஷா சொல்லிட்டாரு, இங்க எத்தனை பாகிஸ்தானிஸ் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் வெளியே அனுப்ப சொல்லி எல்லா சிஎம் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அப்ப என்னையும் வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு உங்களுக்கு பயமா இருந்ததா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இல்ல, ஒரு தடவை இங்க ஒருவரா ஆயிட்டா அதுக்கப்புறம் நிரந்தரமா இங்கதான். அப்புறம் எனக்கு இங்க இவங்க சிட்டிசன்ஷிப் மட்டும் கொடுக்கல, அதுக்கப்புறம் எனக்கு அளவற்ற அன்பும் ஆதரவும் கொடுத்தாங்க. அவங்க வந்து எனக்கு என் வாழ்க்கையோட பயணத்தை, நான் இதுவரைக்கும் செஞ்சிருக்கக்கூடிய வேலைகள், அது எல்லாத்துக்கும் எனக்கு பத்மஸ்ரீயும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு இங்க அன்பும் ஆதரவும் எல்லாமே கிடைச்சிருக்கு. இதே அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எனக்கு ஒரு அவார்டு கூட கொடுத்தது கிடையாது. அங்க இருக்கிற ஒரு மினிஸ்டர் ஃபவாத் சௌத்ரி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா பாகிஸ்தானிஸும் அனுப்பிடுங்கன்னு ஹோம் மினிஸ்டர் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நம்மளோட லாகூர் அத்னான் காத்து பிடுங்கி விட்டா பலூன் மாதிரி ஆயிருப்பாருன்னு சொன்னாரு. அவர் ஒரு கோமாளி, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டது உண்மைதானே? அது சுத்தமா பாகிஸ்தானுக்கு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பெஹல்காம்ல நடந்திருந்தாலும் சரி, இல்ல உலகத்தோட எந்த மூலையில நடந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் உண்மையிலேயே, அதாவது ஒரு மனிதநேயத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல இத நிச்சயமா ஏத்துக்கவே முடியாது. இது மனிதாபிமானம் அற்றது. இதுல நீங்க ஒரு இந்தியனா இருந்தாலும், பாகிஸ்தானியா இருந்தாலும், பங்களாதேசியா இருந்தாலும், டிம்பக்டுவா இருந்தாலும், ஒரு ஹியூமனிட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அதை பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த அது ஒரு ரொம்ப பெரிய ட்ராஜடி. அண்ட் இத நீங்க எந்த விதத்திலையுமே ஏத்துக்கவே முடியாது. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது எனக்கு, அதாவது என்ன பொறுத்த வரையிலும் ஆக்சுவலி இந்த இந்த நம்ம கவர்மெண்டோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, இந்த போர் வந்து பாகிஸ்தான் அதிபர்களுக்கு எதிரானது இல்ல. இவங்களோட போர் வந்து தீவிரவாதிகளோட. அந்த தீவிரவாதிகளுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் இவங்க இருக்காங்க. அங்க டெரரிஸ்டுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பாகிஸ்தான் அதிபர்களுக்கும் தெரியும். சோ எனக்கு பாகிஸ்தான் மக்கள் மீது எந்த ஒரு புகாரும் எப்பவுமே இல்ல. எப்பவும் அவங்க தீவிரவாதி கூட தான் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. அந்த அமைப்புக்கு இப்பவும் ஒரு சில பேர் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க கூட நிக்கிறாங்க. நீங்க சொல்ற விஷயத்த ராணுவமாகட்டும் அரசாங்கமாகட்டும் நிச்சயமா விரும்பாது இல்லையா? நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு பாகிஸ்தானுக்கு திரும்ப போக விரும்பினீங்களா? ஏன்னா உங்க குடும்பம் அங்க இருக்கு, உங்க பையன் அங்கதான் இருக்கான். இப்போ
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆ, சில மாசங்களுக்கு முன்னாடி என்னோட அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் ஆ, நாங்க பிரதர்ஸ் 2 பேரு. என்னோட அப்பா 2009ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் எனக்கு இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவருக்கு எந்த விதமான நோயும் கிடையாது. திடீர்னு கடவுள் அவரை அழைச்சிக்கிட்டதுனால அவரு போயிட்டாரு. அப்போ நான் அவரோட இறுதிச் சடங்குக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். நான் தான் மூத்த பையன். நான் இங்க இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட கேட்டேன். அதாவது அங்க இப்படி நடந்திருக்கு. நான் அங்க போக விரும்புறேன். உங்களுக்கு அதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டேன். அவங்க அப்ப சொன்னாங்க, உங்க அம்மா இறந்திருக்காங்க. நீங்க வந்து தாராளமா போலாம். எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னாங்க. அங்கிருந்த ஹை கமிஷனர் வந்து அவங்க இந்த விஷயத்த வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அங்க அஹ், அஹ், அங்க விசாவுக்காக அப்ளை பண்ணேன். அவங்க கிட்ட நான் கேட்டேன். அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. கொடுக்கல. நான் அவங்க கிட்ட கேட்டேன், என் அம்மா இறந்துட்டாங்க அங்க. ஆனா கொடுக்கல. அப்ப நீங்க கடைசி நேரம் நான் வரைக்கும் போகல. அவங்களோட இறுதிச் சடங்கு முழுசையும் நான் வாட்ஸ்அப்ல தான் பார்த்தேன். இது உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதை சொல்லப்போனா குரூயல்ட்டிக்கு அடுத்த படின்னு தான் இதை சொல்லியாகணும். கண்டிப்பா. இப்ப நம்ம நேயர்கள் யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். சார், உங்களோட டேட் ஆஃப் பர்த் 15th ஆகஸ்ட், இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் உங்க பிறந்த நாளா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். கரெக்ட் தான். தேங்க்யூ இல்ல சார். இது நிஜமாவே உண்மைதானா இல்ல நீங்களா 15 ஆகஸ்ட்னு மாத்திக்கிட்டீங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு வந்து என்னோட டெஸ்டினில இந்தியான்னு தான் எழுதியிருக்கு. அஹ், எனக்கு ஆரம்பத்துல இருந்தே மேல இருக்கிற கடவுள் எனக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. ஏ இங்க பாரு, உன்னோட அல்டிமேட் வீடு நீ எங்க போய் சேரணுமோ அது நிச்சயமா இந்தியான்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நடுவுல 47 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் எனக்கு தோணும், ஏன்னா கடவுள் சொல்லிட்டாரு, நீ இங்கதான் வந்து சேரணும்னு. உனக்கு நான் ஹிண்ட்டும் கொடுத்துட்றேன். 15 ஆகஸ்ட் பர்த். அது 14ஆம் தேதி கூட இருந்திருக்கலாம் இல்லையா? உண்மைதான். நான் இந்த விஷயத்துல அவசரப்படலன்னு நினைக்கிறேன். ஸோ 15th ஆகஸ்ட் அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ 15th ஆகஸ்ட் தான் என்னோட பர்த்டே. அதனால மற்றது எதையும் நான் பெருசா எடுத்துக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன். சரி, இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நீங்க இந்தியாக்கு வரணும்னு நினைச்சீங்க. உங்களுக்கு பாகிஸ்தான்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்ட்டு சொன்னீங்க. அப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சுல்ல? இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இருந்துச்சு. அப்ப ஏன் இந்தியா என்னோட சூஸ் பண்ணீங்க? வைஃப் வந்து அவங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க. நான் ஜெர்மன் சிட்டிசனா கூட ஆயிருக்கலாம். நான் யூகே சிட்டிசன் ஆயிருக்கலாம். பாதி ஃபேமிலி இப்போ யூஎஸ்ல தான் இருக்கு. கனடால இருக்காங்க. நான் அங்க கூட ஆயிருக்கலாமே. ஆனா நான் ஏன் இந்தியன் சிட்டிசன் ஆனேன்? நான் வந்து பல நாடுகளுக்கு போயிருக்கேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு ஊர்களையும் நான் தங்கியிருக்கேன். ஆனா நான் ரொம்ப ஒரு எமோஷனலான பர்சன். அப்புறம் அது மட்டும் இல்லாம நான் ஒரு பெரிய பட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை ஆட்டிடியூடோட கேட்டா ஒரு சின்ன நகம் கூட கிடைக்காது. ஆனா அன்போட கேட்டீங்கன்னா என் உயிரை கூட கொடுத்துருவேன். என்னோட அன்பை என்னோட இந்திய மக்களுக்கும் பாகிஸ்தான் மக்களுக்கும் என்னோட மியூசிக்னால அதை வெளிப்படுத்த முடியும். பாகிஸ்தான் மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, कभी तो नजर मिलाओ, कभी तो करीब आओ, जो नहीं कहा है कभी तो समझ भी जाओ, हम भी तो हैं तुम्हारे
दीवाने हो दीवाने, हम भी तो हैं तुम्हारे, दीवाने हो दीवाने. அதே மாதிரி இந்திய மக்களுக்கு ये ज़मीं रुक जाए, आसमां झुक जाए, तेरा चेहरा जब नजर आए, ओ तेरा चेहरा जब नजर आए, ये ज़मीं रुक जाए, आसमां झुक जाए, तेरा चेहरा जब नजर आए, हो तेरा चेहरा जब नजर आए, हो. அத்னான், இன்னும் பாகிஸ்தானில் நிறைய பேர் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அங்கிள் கிட்ட சொல்லி எங்களுக்கும் பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்கன்னு உங்களை கேட்டிருப்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பயந்துக்கிட்டு தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, என்னோட என்னோட தலையெழுத்துல என்ன எழுதியிருக்குன்னா, அது கடவுளோட தயவால எனக்கு கிடைச்சிருச்சு. அது உண்மையிலேயே எனக்கு பெரிய வரன்னு தான் சொல்லணும். இப்ப இந்திய மக்கள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்கங்கிறத நம்ம ஆடியன்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். பாகிஸ்தான்ல இருக்கிற அமைப்புகளை சேர்ந்தவங்க, ஐஎஸ்ஐயை சேர்ந்தவங்க, ராணுவத்தை சேர்ந்தவங்க, அவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க, அந்த குற்றச்சாட்டுகள் என்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் அத்னான் சாமி மீது ஆப்கி அதாலத்தில் உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கா நான் ஒரு துரோகின்னு சொல்றதுக்கு? நீங்க உங்களோட கண்ட்ரிக்கு மட்டும் துரோகி கிடையாது, மனித குலத்திற்கே துரோகி நீங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி சிங்கர், கம்போசர், மியூசிக் டைரக்டர் அத்னான் சாமி. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிரபலமான சிங்கர், கம்போசர் அத்னான் சாமி மீது உள்ள குற்றச்சாட்டு. ஐஎஸ்ஐயின் கூற்றுப்படி இவர் உயர் மட்டத்தில் உள்ள மிகப்பெரிய துரோகி. அதாவது பஹல்காம்ல தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல இருந்து ஐஎஸ்ஐ ஏஜென்ட்ஸ் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராணுவத்தை சேர்ந்தவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஒரு உளவாளி, ஒரு கோழை, ஒரு துரோகின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு வார்த்தை இல்ல? ஒரு குற்றச்சாட்டுனா இப்படிதான் இருக்கணும் இல்ல? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுத்த இந்த அறிக்கை, அதாவது ஆர்எஸ்எஸ் ஓட கோட்பாட்டிலிருந்து உங்களை காப்பாத்திக்க அப்படி சொல்லியிருக்கீங்க, இந்தியா மேல நீங்க உள்ள விசுவாசத்தை காட்டிக்கத்தான் அப்படி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். முதலாவது கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்துல யார துரோகின்னு சொல்லுவாங்க? துரோகிங்கிறவங்க நாட்டுக்கு எதிராக ஏதாவது களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அப்புறம் இந்த இந்த சிச்சுவேஷன்ல பாகிஸ்தான்லேருந்து இங்க கிளம்பி இங்க இருக்கிறவங்க கிட்ட பாகிஸ்தானை பத்தி, அங்க இருக்கிற இன்டர்னல் டாப் சீக்ரெட்ஸ் பத்தி எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். அதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட சேதாரம் ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் ஒரு மியூசிஷியன், நான் ஒரு சிங்கர், நான் ஒரு கம்போசர். எனக்கு எப்பவும் இந்த ஜெனரல்ஸ் தான். சாரி சார், நான் உங்களை பத்தி சொல்லல, சாரி. இங்க இருக்கிற இந்த மக்கள் தான் என்னோட பாடல்களுக்கு ரொமான்ஸும் பண்ணிருக்காங்க இல்லையா? அவங்க டான்ஸும் ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஷரப் சார் உங்க பாட்டை கேட்டு நல்லா டான்ஸ் ஆடுவார்னு கேள்விப்பட்டேன். ஆமா. கேள்வி என்னன்னா,
அதாவது இவங்க பாத்தீங்கன்னா ஆர்மியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகட்டும், அது ஐஎஸ்ஐ ஆகட்டும், இல்ல அந்த மாதிரி நிறைய இருக்கு. இவங்கெல்லாம் காஷ்மீரை ஒரு பிரச்சனையா மாத்தி வச்சிருக்காங்க. நாங்க இதையெல்லாம் இஸ்லாமுக்காக தான் பண்றோம்னு சொல்லுவாங்க. அதோட இது ஒரு ஜிஹாத்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மைங்கிறது முற்றிலும் வேறுபட்டது. அவங்க இஸ்லாம்ங்கிற பேரை முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க காஷ்மீரோட பிரச்சனைய ஜஸ்ட் இதுக்காக மட்டும்தான் எழுப்புறாங்க. அதாவது அவங்களுக்கு வெளியிலிருந்து டொனேஷன்ஸ் வரணும், அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கணும். அதை வச்சுதான் அவங்க அவங்களோட வீடுகளையும் பாக்கெட்ஸையும் நிரப்பணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஆதாரத்தை பாத்தீங்கன்னா அவங்க வாழக்கூடிய விதம் அவங்க எப்படியெல்லாம் இந்த நாட்டை கொள்ளையடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த லோட் ஷெட்டிங்லாம் நடக்கும்போது அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உண்மை என்னன்னா இன்னைக்கு அங்க இருக்கிற மக்கள் எதுக்காக சஃபர் ஆயிட்டு வர்றாங்க, எதுக்காக அவங்க சஃபர் ஆகுறாங்கன்னா அங்க அவங்களுக்கு பணம் இல்ல. அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. அவங்க பணம்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் யாரு பண்ணாங்க? அப்ப துரோகம் யார் பண்ணது? நாங்க டிவியில பாக்குறது இதுதான். அங்க இருக்கிற மக்கள் தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, பெட்ரோலை தேடி அலையறாங்க. 5 கிலோ கோதுமை மாவு 800 ரூபாய்க்கு விக்குது. மக்கள் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க அந்த பணம் எல்லாம் இவங்க பாக்கெட்டுக்கு தான் போகுதுன்னு சொல்றீங்க. அஃப்கோர்ஸ். ராணுவத்துக்கு? ஆமா, நீங்களே பாருங்க. அதாவது இருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இது ஒரு யதார்த்தமான உண்மை. அதாவது அங்க அங்க மொத்த நாட்டையுமே ராணுவம் தான் நடத்திக்கிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அதாவது உலகத்துல ஒரு நாடு அப்படிங்கிறது அந்த நாட்டுக்குள்ள ஆர்மின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனா பாகிஸ்தான்ல மட்டும்தான் அங்க ஆர்மிக்குள்ள ஒரு நாடு உருவாயிருக்கு. நாங்க ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம். அங்க இருக்கிற ஆர்மி தான் எல்லா வேலையும் பாக்குறாங்க. விவசாயம் பண்றாங்க, ஹவுசிங் பண்றாங்க, டூரிசம் வேலையும் அவங்க தான் பாக்குறாங்க. அவங்க கான்ஃபிளக்ஸும் பண்ணுவாங்க. ஆமாமா, ஆர்மி கான்ஃபிளக்ஸ். அதாவது அங்க ஏதாவது ஒரு நபர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாலே அவங்களோட ஜனநாயக உரிமையை பயன்படுத்துறதுக்கு அவங்க விரும்பினா அதை அவங்க முழுசா அழிச்சிருவாங்க. அது ஜுபிகார் அலி புட்டோவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே இருந்தாங்க. நீங்க பேனசீர் புட்டோவையும் எடுத்துக்கங்களேன். அவங்களையும் அவங்க மொத்தமா காலி பண்ணிட்டாங்களே. இன்னைக்கு காலகட்டத்தில் இம்ரான் கான் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் பர்சன் லீடர் இன் பாகிஸ்தான். அங்க அவர் ஒரு ஹீரோ, அதாவது அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹீரோ. அது மட்டும் இல்ல, அவரை போய் அவங்க சிறையில அவரை தூக்கி போட்டாங்க. பாகிஸ்தானோட மோசமான இந்த நிலைமைக்கு அவங்க ராணுவம் தான் காரணம்னு நீங்க சொல்றீங்க? அஃப்கோர்ஸ். அங்க எந்த விதத்திலயுமே ஜனநாயகத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அவங்க அப்பெல்லாம் அரசாங்கத்தை கவுத்துருவாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ இங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சமரசம் பண்ண முயற்சி பண்ணா இது எங்களுக்கு சுத்தமா செட் ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம கார்கில் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்க ராணுவத்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. நான் மக்களுக்கு இப்ப சொல்லிடுறேன். உங்க ஃபாதர் ஹர்ஷத் சாமி கான் சார் பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ்ல பைலட்டா இருந்தார். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். அப்புறம் அவர் வெறும் பைலட் மட்டும் இல்ல, அவர் ஒரு டாப் கன். அவர் ஒரு ஏஸ் பைலட். அவரு நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர். 65ல இந்தியாவை தாக்கினதுக்காகவா? ஆமா, அவர் அப்ப 65ல விமான போர்ல பங்கெடுத்திருக்காரு. இதுல தற்செயலான விஷயம் என்னன்னா, நான் பிறந்ததுக்கு அப்புறம் அவரை எப்பவுமே நான் யூனிஃபார்ம்ல பார்த்ததே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல அவரு ஃபாரின் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் ஒரு சிவிலியன் லைஃபை ஏத்துக்கிட்டாரு. ஆனா அவரு ஹி வாண்ட் இந்த ஏர்லி டேஸ் அவர் அவரு ஒரு திறமையான ஒரு ஃபைட்டர் பைலட். அப்ப ஒரு ராணுவத்துல இருந்தாரு, டிப்ளமேட்டாவும் இருந்தாரு. அதனால அங்க உள்ள நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல? அந்த அட்மாஸ்பியர்ல தான் நீங்க இருந்திருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. பாகிஸ்தானோட தேதி இருக்கு. நான் லிட்ரலா
அதிகாரத்துக்கு ரொம்ப பக்கத்துல வாழ்ந்தவன். எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியும் உள்ள எப்படிலாம் நடக்கும். நான் நேர்ல கண்ணால பாத்திருக்கேன். நான் என்ன மாதிரி விஷயங்களை பாத்திருக்கேன்னா அதெல்லாம் கேட்டா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல எங்களுக்கே முன்னாடியே தெரிஞ்சிடும் கவர்மெண்ட் எப்ப விழுன்னு. அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர்தான் அடுத்த பிரதமராக போறாரு. அவருக்காக எங்க வீட்ல இருந்து ஷெர்வானி போகுது. அத அவரு போடணும்னு. இதெல்லாம் நான் என் கண்ணால பாத்திருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள். நான் மக்களுக்கு சில போட்டோஸை காட்ட விரும்புறேன். பாகிஸ்தான்ல இருந்த பெரிய பெரிய லீடர்ஸோட உங்க தொடர்பு எப்படி இருந்ததுன்னு இப்ப பாப்போம். இங்க சில போட்டோஸ் இருக்கு. பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களோட, அதாவது ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி அவங்க கூட நல்லுறவு கொண்டிருந்த ஒருத்தருக்கு அவருக்கே பாகிஸ்தான்ல பிரச்சனையா? எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தது. எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா மத்தவங்களெல்லாம் அவங்க முழுசா அழிச்சிட்டாங்க. அவங்க பெனசீரை கூட விட்டு வைக்கலையே. அவங்க ஜுபிகார் அலி புட்டோவையும் விட்டு வைக்கலையே. அவங்க இம்ரான் கானை கூட விட்டு வைக்கலையே. அவங்களுக்கு நல்ல ஒரு ஆளே கிடையாது. என்ன காரணம்? ஏன் பயங்கரவாதிகளை வளர்க்கறாங்க? இத நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்களோட முக்கியமான வார்த்தை என்னன்னா, நாங்க பயங்கரவாதத்தால ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கோம். அதாவது அவங்க விக்டிமாவும் மாறிடுவாங்க. அதாவது நீங்களே பிராங்கன்ஸ்டைனை வளர்ப்பீங்க, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஏன்னா நாங்களே விக்டிம் தான். அப்புறம் ஒசாமா பின் லாடனுக்கு நாங்க ஒரு வீடு கொடுத்திருந்தோம். அதெல்லாம் சரிதான். நாங்க தினமும் பார்த்தோம்னா ஹஃபீஸ் சயீத் இவங்கெல்லாம் உலக பயங்கரவாதிகள்னு அறிவிக்கப்பட்டவங்க. அமெரிக்காவும் அவங்கள பயங்கரவாதிகள்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க அங்க ஃப்ரீயா சுத்துறாங்க, வெளிப்படையா பேசுறாங்க. ஆமா ஆமா. இதனால ராணுவத்துக்கு என்ன லாபம்? அவங்க மூலமா இவங்க தங்களோட மதராசாக்கள் மூலமா அவங்க மறுபடியும் ஜிகாதிகளை வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரியான கொடூரமான செயல்களை செய்யறாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் பெஹல்காம்ல நடந்தது. அதுக்கு முன்னாடி மும்பை அட்டாக்ஸ்ல நடந்தது, பார்லிமெண்ட் அட்டாக்ஸ் நடந்தது. இதெல்லாம் என்ன சொல்றது? இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுதான் அவங்க இதையெல்லாம் பண்றாங்க. அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு, அவங்க முன்னணியில வச்சுக்கிட்டு இவங்க இப்படி பண்றாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். காஷ்மீர்ன்ற பேர்ல அவங்களுக்கு பணம் கிடைக்கிறது, வீடு கட்டுறாங்க, பெரிய நிறுவனங்களையும் அமைக்கிறாங்க. ஆனா யாரையெல்லாம் இவங்க அனுப்புறாங்களோ அவங்களுக்கும் ஏதாவது கொடுப்பாங்கல்ல. நான் உங்களுக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்றேன். எங்க வீட்டில் ஒரு வயசான ஊழியர் ஒருத்தர் இருந்தாரு. அண்ட் ஹீ வாஸ் அ செஃப். அவர் எங்க கூட ரொம்ப வருஷமா இருந்தாரு. அவரு எப்பவுமே எங்க கூட தான் இருப்பாரு. அதாவது அப்பா எங்க போனாலும் கூடவே வந்துருவாரு. ஒரு விதத்துல அவர் எங்க ஃபேமிலி மெம்பராவே மாறிட்டாரு. நாங்க எல்லாரும் அவர் அன்பா லாலான்னு கூப்பிடுவோம். எங்களுக்கு அவர் மேல நம்ம குடும்பத்துல ஒருத்தருங்கிற ஒரு மரியாதை இருந்தது. அன்பு, பாசம் எல்லாமே வச்சிருந்தோம். அதனால சில நேரங்கள்ல நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் கையில ஒரு மேஜிக் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமா சமைப்பாரு. சில நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன்னுலாம் அவர்கிட்ட சொல்லுவேன். லாலா, நான் இப்போ ஒரு டேஸ்டியான ஆப்பிள் பை சாப்பிட்டேன். நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு அதுல என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எனக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பேன். சில நேரங்களில் நான் கூட்டிட்டு போவேன். அவரு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன். அவர் சாப்பிடும்போது சொல்லுவாரு, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. उन्हें सेब पाए लेकिन बड़ी कंजूसी नाल पाए और ਉਹਦੇ ਉੱਤੇ ਉਹਨਾਂ ਨੇ ਦਬਾ ਕੇ ਉਹਨਾਂ ਨੇ ਦਾਲਚੀਨੀ ਪਾਈ ਹੈ। ਹਾਂ, ਉਹਨਾਂ ਦੀ ਜਿਹੜੀ ਆਈਸਕ੍ਰੀਮ ਹੈ ਉਹ ਬੜੀ ਟਾਈਟ ਹੈ। அவரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதையே செய்வாரு. ஆனா அது அதோட ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அது ஒரு மார்னிங் டைம். நாங்க ஸ்வீடன்ல ஸ்டாக்ஹோம்ல இருந்தோம். அப்போ காலங்காத்தால கத்துற சத்தம் கேட்டுச்சு எனக்கு. நான் ஓடி போய் பார்த்தேன். சத்தம் கிச்சன்ல இருந்து தான் வந்தது எனக்கு. நான் போய் பார்க்கறேன், லாலா அங்க
படுத்திருக்காரு. அவரு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா சொல்ல முடியல. நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்னாச்சு லாலா, என்னாச்சு லாலான்னு. அப்போ அவரால் எதுவுமே பேச முடியல. அவர் கையில ஒரு பேப்பர் இருந்தது, அதை நான் வாங்கி பார்த்தேன். அது ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்ததுன்னா, அதாவது, அன்புள்ள அபு, ஒருவேளை உங்களுக்கு இந்த லெட்டர் கிடைச்சிருச்சுன்னா நான் என்னோட இலக்கை அடைச்சிட்டேன்னு தான் அர்த்தம் அப்படின்னு எழுதியிருந்தது. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் என்ன ஜிஹாத்துக்காக நான் முழுசா அதுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் என்னோட தியாகத்தை செலுத்துறதுக்காக. அதோட இந்த கடிதத்தை நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் தியாகி ஆயிட்டேன்னு அர்த்தம். அதோட ஒருவேளை நீங்க என்னோட விருப்பத்தை நீங்க மதிக்கிறீங்கன்னா உங்களோட துக்கத்தை எந்த விதத்திலையும் நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. நீங்க இதை கொண்டாடணும். நீங்க போய் எல்லாருக்கும் இனிப்பு வழங்கணும். ஏன்னா உங்களோட புள்ள தியாகி ஆயிட்டான்னு எழுதியிருந்தது. நான் அந்த லெட்டரை படிச்சுட்டு தலகால் புரியாம நின்றுட்டு இருந்தேன். அந்த மனுஷன் இருக்காருல்ல, தன்னோட முழு வாழ்க்கையும் தன்னோட ஃபேமிலிக்காக, அதாவது பணத்தை சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்பி வைப்பாரு. அந்த நபர் அப்படியே நொறுங்கி போயிட்டாரு. அவரு அப்புறம் சொன்னாரு, ப்ளீஸ் என்ன என் ஊருக்கு போக விடுங்க, நான் ஊருக்கு போயாகணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த மனுஷனை இறந்து போயிட்டாரு. ஏன்னா ஹி வாஸ் ஹார்ட் புரோக்கன். இப்போ பணத்தை பத்தி சொல்லணும்னா அவருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஒரு பைசா கூட கிடைக்கல. சோ இந்த விஷயத்த நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். அதனால தான் சொல்றேன். என்னால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு 19 வயசு தான் இருக்கும். 19 வயசுல அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அவங்க ஒரு சின்ன பையனை எடுத்திருக்காங்க, ஒருத்தரை சேர்த்திருக்கீங்க. அந்த நபர் உடனே தியாகி ஆற மாட்டான். அவனோட முழு குடும்பம் ஒண்ணுமே இல்லாம முழுசா நாசமாயிடும். அதாவது அவங்க பாக்கெட்டை நிரப்புறதுக்காக, அவங்களோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி ஆளுங்களோட எதிர்காலத்தை நாசமாக்கி அவங்கள பிரெயின் வாஷ் பண்றாங்க. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை இவங்களோட நிலைமை என்ன ஆகும், அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. அதனால இது எல்லாமே இஸ்லாம் பேரை சொல்லி, ஆமா, இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கு இஸ்லாம் பேரை சொல்லிக்கிட்டு அவங்க பெஹல்காம்ல மக்களோட மரத்தை கேட்டுதான் அவங்கள சுட்டாங்க. ஆமா, உண்மைதான். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்க என்ன துரோகின்னு சொல்றது? நீங்க உங்க கண்ட்ரிக்கு மட்டும் துரோகி கிடையாது, இந்த மனித குலத்திற்கே நீங்க துரோகி. உங்களை பத்தி அவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் எங்க ஆர்மியில ஒரு மேஜர். அவரை இந்தியாவுக்கு உளவு பார்க்க தான் அனுப்பி வச்சிருக்கோம். உங்களோட ஒரு போட்டோவும் இருக்கு அந்த மேஜர் யூனிஃபார்ம்ல, அந்த போட்டோவும் காட்டுறேன். மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்க மேஜர் மாதிரியே இருக்கீங்க. அதுல அவங்க எழுதுறாங்க, மேஜர் நீங்க இந்தியாவில இருந்துகிட்டு ரொம்ப நல்லா வேலை பாக்குறீங்க. அப்புறம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் மறந்துடக்கூடாதுல்ல, என்ன தோணுதோ அதை பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஜெனரல் சார், உங்களோட கருத்துப்படி இப்போ கொஞ்சமாவது எனக்கு பதவி உயர்வு கிடைச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா கர்னலாவது ஆகணும்ல. கண்டிப்பா ஆயிடலாம். இல்ல நீங்க ஃபீல்டு மார்ஷல் தான் ஆயிருக்கணும். அதுக்கு நான் ஒரு போர்ல தோக்க வேண்டியதா இருக்கும். ஆனா ஒரு போர்ல தோத்ததுக்கு அப்புறமும் ஒரு நாட்டுல பதவி உயர்வு கிடைக்குதுங்கிறது இதுதான் முதல் முறை. ஒன்லி இன் பாகிஸ்தான். ஐ மீன் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ கேனாட். ஐ மீன் நான் மட்டும் இல்ல, மொத்த உலகமே பாக்குது. உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்க இந்த மாதிரி வேலையை செய்யறதெல்லாம். அப்படி இருக்கும்போது நாட்டுக்கு எப்படி நன்மை நடக்கும்? போய் ட்ரம்ப் சார் கிட்ட சொல்றாங்க, எங்களையும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிடுங்கன்னு.
तेरी ऊंची शान मौला, मेरी अर्जी मानने मौला, तू है सब कुछ जानने वाला, मैं हूँ तेरा मानने वाला, मुझको भी तो लिफ्ट करा दे, थोड़ी सी तो लिफ्ट करा दे, ऐसे वैसों को दिया है, ऐसे वैसों को दिया है, मुझको भी तो लिफ्ट करा दे, थोड़ी सी तो लिफ्ट करा दे. பாருங்க, நீங்க ஒரே நிமிஷத்துல மொத்த ஆம்பியன்ஸையுமே மாத்திட்டீங்க. இப்ப ஆடியன்ஸ் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, அந்த டைம்ல உங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கிடைச்சது இல்லையா? நீங்க நிறைய ட்ரோலிங் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. உங்களை நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் உங்களை திட்டினாங்க. அதாவது ஒரு ஆர்மி குடும்பத்துக்கு சேர்ந்தவருக்கு எப்படி பத்மஸ்ரீ அவார்ட் கொடுக்கலாம்னு உங்களுக்கு இது நடிச்சா கஷ்டமா இல்லையா? कुछ तो लोग कहेंगे, लोगों का काम है कहना, छोड़ो इन. வாய் இருந்தா பேசதானே செய்வாங்க. நான் கண்டுக்கல. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல அத்னன் சாமி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பாட்டுல எந்த அளவுக்கு பேஷன் இருக்கோ அதை விட அதிகமா சாப்பாட்டுல இருக்கு. நீங்க எந்த அளவு அதிகமா பாடி இருக்கீங்களோ அதை விட அதிகமா சாப்பிட்டு இருக்கீங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி சிங்கர், கம்போசர், ஆக்டர், பெர்ஃபார்மர் அத்னன் சாமி. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிரபலமான சிங்கர், கம்போசர் அத்னன் சாமி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் 1ஆம் நம்பர் சோம்பேறி. இந்த குற்றச்சாட்டை நான் வெளிப்படையாவே இத ஒத்துக்கிறேன். இப்ப நான் சோம்பேறியா இருக்கேன். நான் என்னோட ஒரு ஒரு ஸ்பீட்ல, அதாவது ஒரு லேக் ஆஃப் ஸ்பீட்ல தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, 35 வருஷமா நீங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க 25 வருஷத்துல நான் 5000 பாட்டு பாடினேன், ஒரு சில பேர் 6000 பாட்டு பாடினேன்னு சொல்லுவாங்க. ஆனா அத்னன் சாமி மொத்தம் 100 தான். தூங்கிக்கிட்டே இருப்பீங்களா? அதாவது நான் எப்பவும் மியூசிக்க ஒரு ஒரு ஃபேக்டரி மாதிரி பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக் அப்படிங்கிறது, அதாவது மற்றவங்களுக்கு இது பேஷன் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது இது என்னோட பேஷன் தான். நான் மியூசிக்கை எப்பவும் ஒரு நான் எந்த பார்வையில் பார்க்குறேன்னா, என் மனசு என்ன சொல்லுதோ நான் அதன்படி தான் நான் செய்வேன். நான் இதை செய்யணும்னு என் மனசு எப்ப சொல்லுதோ, அதாவது நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஏகப்பட்ட பாடல்களை பாடியிருப்பாங்க. அது உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்கள நான் உண்மையிலேயே அட்மையர் பண்றேன். நான் ரொம்ப டிஃபரெண்டான ஆளு. அதாவது எனக்கு உங்களை பத்தி தெரிய வந்தது என்னன்னா, உங்களுக்கு பாட்டுல எந்த அளவுக்கு பேஷன் இருக்கோ அதை விட அதிகமா சாப்பாட்டுல தான் இருக்குன்னு. நீங்க எந்த அளவுக்கு அதிகமா பாட்டு பாடி இருக்கீங்களோ அதுக்கு போட்டியா ஏகப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டீங்க. இதுவும் உண்மைதான். என்கிட்ட ஒரு நபர் வந்தாரு. அவரு குக்கிங்காக வந்திருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க என்னெல்லாம் சமைப்பீங்க அப்படின்னு. அவரு ரொம்ப பந்தாவா என்கிட்ட காட்டினாரு, இது பாருங்க இதெல்லாம் நான் சமைக்கிற மெனு அப்படின்னு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க சிந்தி ஃபுட்டெல்லாம் சமைப்பீங்களா அப்படின்னு. ஆமா சார், நல்லா சமைப்பேன். எனக்கு உடனே ராஜேஷ் கண்ணா சார் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. அவரு பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்போ நீங்க ஒன்று பண்ணுங்க, சிந்தி பிரியாணி பண்ணிடுங்கன்னு. அப்புறம் நான் ரெக்கார்டிங் கிளம்பிட்டேன். ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஆசாசியா சிந்தி பிரியாணி சாப்பிட போறேன்னு இப்போ எதிர்பார்ப்போட வந்தேன். அப்புறம் நான் போய் உக்காந்ததும் அவரு பிரியாணி எடுத்துக்கிட்டு வந்தாரு. அதுல பார்த்தா காலும் இல்ல, தலையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. சிந்தி பிரியாணிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்க வாப்பா, இது என்னதுன்னு கேட்டேன். இது சிந்தி பிரியாணி சார்.
அப்ப பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் 230 கிலோ இருந்தது. அப்படிதான் வெயிட்டா இருக்கணும். तो நான் அவர்கிட்ட கேக்குறேன், இதுதான் சிந்தி பிரியாணியான்னு. ஆமா சார். என்ன ஒரு வாட்டி நீ நல்லா பாரு. நான் சொன்னது கேட்டு அவர் அப்படியே டென்ஷன் ஆயிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ சரியில்லை அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன கொஞ்சம் தெளிவா பாருங்கன்னு. என்னோட இந்த வெயிட் பாக்குறீங்கல்ல, இது சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இப்படி இருக்கு. இது டயட்ல உருவாகல. நீங்க மத்தவங்களை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. அவர் உடனே சார் எனக்கு பிரியாணி பண்ண தெரியாது அப்படின்ட்டாரு. உங்களோட அந்த 230 கிலோ வெயிட்டு நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அப்படி குண்டாயிட்டீங்களா, இல்ல குண்டா இருந்ததுனால தான் அவ்வளவு சாப்பிட்டீங்களா? நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அதாவது சில நேரங்களில் சர்க்காஸ்டிக்லி, உங்க ஹெல்த் ரகசியம் என்னன்னு சொல்லுங்கம்பாங்க. நான் பயங்கரமா சாப்பிடுவேன்னு சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். அதை நான் ரொம்ப பெருமையாவே சொல்லுவேன். ஆனா உண்மை என்னன்னா, நான் எனக்கு சாப்பாடுனா உயிர்னு தான் சொல்லுவேன். எனக்கு வெயிட்டு ரொம்ப அதிகமாச்சு. அப்பப்ப ஃபேமிலி டெண்டன்சி கூட ஏற்படும். அதாவது என்னோட அம்மா என்கிட்ட பஞ்சாபில சொல்லுவாங்க, साढ़े वास्ते ते पाड़ी भी क्यों है? அதாவது அதுதான் உண்மை. நான் கொஞ்சமா சாப்பிட்டாலும் என்னோட வெயிட் அதிகமாயிடும். கண்டிப்பா அதிகமாயிடும். இன்னும் சில பேர் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வெயிட்டே ஏறாது. அப்போ உங்க சோம்பேறித்தனத்துக்கான காரணம், அதாவது குண்டா இருந்ததுனால தான் சோம்பேறியா இருந்தீங்களா, இல்ல சோம்பேறியா இருந்ததுனால தான் குண்டா ஆனீங்களா? ரெண்டும். ஆக்சுவலி ஜோக்ஸ் அபார்ட், நான் 230 கிலோ வரைக்கும் போனது ரொம்ப சீரியஸான அதாவது நான் ரொம்ப சீரியஸான ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்போ என்னோட அப்பா அவர் ஒரு கேன்சர் பேஷண்ட். He was suffered from one of the deadliest cancer, which was cancer of pancreas. And அப்போ நாங்க லண்டன்ல இருந்தோம். நான் அப்பா கிட்ட சொன்னேன், நாங்க இங்க இருக்கிறதுனால நீங்க செக்அப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அவருக்கு ஆப்ரேஷனும் நடந்தது இந்த விஷயமா கிராம்வெல் ஹாஸ்பிட்டல்ல. அங்க செக்அப் பண்ணிக்கன்னு சொன்னப்ப அவர் ஒரு கண்டிஷன் போட்டாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ உன்னை செக்அப் பண்ணதான் நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. அப்போ அவருக்காக சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நான் செக்அப் பண்ணும்போது அப்ப நான் ரிசல்ட் வந்தது. அங்கிருந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றது, அன்பு பாசத்தோட எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எது வந்தாலும் டப்புன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க. நமக்கு மென்மையா பொறுமையா எடுத்து சொல்ற மாதிரி அங்க அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் அவங்க எதையும் மறைக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம டாக்டர்ஸ் பொறுமையா ஆமா. எடுத்து சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் கேன்சர் இருக்கிறதையே சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனா அங்க இருக்கிற டாக்டர்ஸ் பட்டுன்னு ஆமா, சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இப்ப கொஞ்சம் ஹெல்தி ஆயிட்டீங்க. அஹ், நாங்க இப்படி சொல்றோன்னு நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணல. அவங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் பாசமா அன்பா, நாம பயப்படக்கூடாது ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மிஸ்டர் சாமி, யுவர் ரிசல்ட்ஸ் ஆர் ஆன் த பார்டர் லைன். இஃப் யூ கண்டினியூ வித் திஸ் லைஃப் ஸ்டைல், I would not be surprised that உங்க பேரண்ட்ஸ் நீங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல இறந்து கிடக்கிறத ஒரு 6 மாசத்துக்குள்ள பாப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. இதுல எனக்கு எங்க கோவம் வந்ததுன்னா, இது எல்லாத்தையுமே எங்க அப்பா ஃபேமிலி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நான் அப்பா கிட்ட சொன்னேன், டாக்டர்ஸ் ரொம்ப மெலோ டிராமாட்டிக்கா பேசுறாங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் கிராம்வெல்லேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நேரா அப்ப ஈவினிங் நேரா போய் ஒரு பேக்கரிக்குள்ள நுழைஞ்சிட்டேன். அங்க போய் நான் பாதி பேக்கரியை காலி பண்ணிட்டேன். நான் அவ்வளோ பேஸ்ட்ரி சாப்பிட்டேன். என்னோட அப்பா என்னை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரு பயங்கர கோவமா இருந்தாரு. உனக்கு கொஞ்சம் கூட சாவு மேல பயமே இல்லையா? நான் கேக்குறேன், ஏன் என்னாச்சு? இப்போ டாக்டர் சொன்னதை நீ மறந்துட்டியா? அவங்களுக்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, பயங்கர மெலோ டிராமாட்டிக்கா பேசிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இது இல்லப்பான்னு சொன்னேன். உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? இதனால உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலையான்னு கேட்டாரு.
அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் நாங்க 2 பேரும் உட்காந்துருக்கிறப்போ அவர் சொன்னாரு, இங்க பாருப்பா, நான் உன்னோட அப்பா. என்னோட கடமை என்னன்னா, உன்னோட வாழ்க்கையில எது நடந்தாலும் உனக்கு நான் துணையா நிப்பேன். நான் எப்பவும் எல்லா விஷயத்திலயும் உனக்கு துணையா நிப்பேன். இந்த விஷயத்துல நான் உனக்கு ஒன்னும் ஃபேவர்லாம் பண்ணல, ஏன்னா நான் உனக்கு அப்பா. இது என் கடமை. அதுக்கு பதிலா எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, இத மட்டும் கேளுன்னாரு. இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்த தான் கேக்குறேன், நீ கேப்பியா? அது என்னன்னா, அதாவது ஒரு தகப்பன் அவனோட புள்ளைக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடாது. என்ன அதை மட்டும் செய்ய வச்சிடாத. நீ தான் எனக்கு அதையெல்லாம் செய்யணும். என்னால அப்படி பண்ண முடியாது, என்ன தயவுசெய்து அப்படி பண்ண வச்சிடாத. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்றேன், இதை மட்டும் என்னால பண்ண முடியாது. அவர் ரொம்ப கண்கலங்கி பேசினாரு. அந்த ஒரு அந்த மொமெண்ட்ல அவருக்கு அப்ப நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். அப்பா, நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு எப்பவுமே நீண்ட ஆயுள் கிடைக்கணும். கண்டிப்பா நான் உங்களை அப்படி செய்ய வைக்க மாட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், நான் என்னோட வெயிட்டை கண்டிப்பா குறைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போய் நான் கிட்டத்தட்ட 120 கிலோ குறைச்சேன். ஒரு ஃபோட்டோ எங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி நீங்க இருந்தீங்கன்னு பார்க்கறதுக்கு இது ஒரு ரீகாலா இருக்கும். நீங்க அவ்வளவு குண்டா இருந்தபோது ட்ரெஸ் எல்லாம் எப்படி தைப்பீங்க? டெய்லர் எப்படி அளவெல்லாம் எடுப்பாரு? என்னோட சோல்டரை வச்சு. அது ஒரு சுவாரஸ்யமான கதை. முன்னாடிலாம் ஒரே ஒரு டெய்லர் தான் வந்துகிட்டு இருந்தாரு. அவரு என்ன அளவெடுக்கும்போது, இப்படி இழுக்கும்போது அந்த அஹ், அந்த அந்த டேப் வந்து பாதியிலேயே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா அவரு கூட அசிஸ்டன்ட் ஒருத்தரை கூட்டிட்டு வருவாரு. அவரு வந்து எங்க முடிஞ்சதோ அங்கிருந்து ஆரம்பிப்பாரு. அங்க முடிஞ்ச இடத்துல வை அப்படின்னு சொல்லி இப்படி அளந்துக்கிட்டு வருவாங்க. சோ அப்படி முடியிற இடத்துல இருந்து வந்து எனக்கு அளவெடுப்பாங்க. அதோட விட மாட்டாங்க, அவங்க இன்னொரு விஷயமும் பண்ணுவாங்க. சார், நீங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கீங்கம்பாங்க. இந்த மாதிரி தான் எனக்கு அளவெடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த டைம்ல என்னோட வேஸ்ட் வந்து அந்த டைம்ல மேக்சிமம் 81 இருந்தது. கை தட்டுங்க. ஸோ 81 வெயிஸ்ட், 220 கிலோ வெயிட். அப்ப படுக்கிறதுக்கும் பெட்டை தனியா ரெடி பண்ணீங்களா? இல்ல, அது வந்து உங்களுக்கு தெரியுமா, பல வருஷங்கள் வரைக்கும், அதாவது பல வருஷமா என்னால நிம்மதியா படுத்து தூங்க கூட முடியாது. ஏன்னா என்னோட வெயிட் எந்த அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா, நான் வந்து படுத்தேன்னா இங்க வந்து ஃபேட் இருக்கும். அது வந்து என்னோட லங்ஸ கிராவிட்டியால அப்படியே போட்டு அழுத்தம். என்னால மூச்சு கூட விட முடியாது. அதனால நான் எப்பவும் உக்காந்துக்கிட்டே தான் தூங்குவேன். ரொம்ப வருஷமா அந்த விஷயத்தினால ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வாட்டர் ரிடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நான் ஃப்ளைட்ல ரொம்ப லாங்கா டிராவல் பண்றேன் அப்படின்னா, அப்போ என்ன ஆகுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட கால்கள்ல தண்ணி அப்படியே நிறைய கோத்துக்கும். எனக்கு எந்த அளவுக்கு வாட்டர் ரிடக்ஷன் இருந்ததுன்னா, எனக்கு அப்போ பாத்தீங்கன்னா லிம்போடிமா ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்க நிறைய ஷோஸ் பண்ணிருக்கீங்க. ஷோஸ் பண்ண போகும்போதெல்லாம் நீங்க வண்டியிலலாம் போய் உட்காரணும், உள்ளே ஏறணும், இறங்கணும். அதை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாவே சொல்றேன். இத நான் பப்ளிக் இருந்து எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருந்தேன். நான் வந்து எந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளாயிட்டேன்னா, அதாவது நான் ஒரு 2 அடி இப்படி எடுத்து முன்னாடி வச்சேன் அப்படின்னா எனக்கு உடனே எனக்கு மூச்சு திணறல் ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நான் ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஜில் போய் நிக்கணும்னா, பக்கத்துல போனதும் நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தான் ஆகணும் என்னோட மூச்சை சரி பண்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டேஜ் மேலேயே போவேன். நான் ஸ்டேஜ்ல இருந்து இறங்கும் போது அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் என்னால சரியா பேசக்கூட முடியாது. என்னோட மூச்சு வந்து பயங்கரமா திணறும். என்னால பேசவே முடியாது. எனக்கு அந்த நாட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமத்தை கொடுத்த நாட்கள்னு தான் சொல்லணும். ஆனா நான் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுவேன்னா,
நான் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி, லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி, ஹாப்பி கோ லக்கிங்கிற மாதிரி. நீங்க பாடிக்கிட்டே பியானோ வாசிக்கும் போதெல்லாம் எந்த கஷ்டமும் வெளியே ஆனா தெரியாது. அதுதான் உண்மை. ஆனா வெளியில யாருக்கும் தெரியாது. அதாவது சர்க்கஸ்ல நடக்கும்ல அந்த மாதிரி, கர்டனுக்கு பின்னாடி நடக்கிறது யாருக்கும் தெரியாது இல்ல. ஆனா இதுதான் யதார்த்தமான உண்மை. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம என்னோட வெயிட்டை குறைக்க வேண்டியதா போயிடுச்சு. இவர்கிட்ட பாடி வெயிட்டை பத்தி ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சார், சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் வைரல் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்காக நிறைய சர்ஜரிஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. இது உண்மையா சார்? அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? பெரியாட்ரிக் மாதிரி இல்ல லிப்போசெக்ஷன் மாதிரி ஏதாவது? ஆமா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இத பத்தி நிறைய விவாதம் நடந்திருக்கு. மக்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க இவரு பைரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிருக்காரு அப்படின்னு. இன்னும் சில பேர் இவரு லைப்போசெக்ஷன் பண்ணிருக்காருன்னு சொன்னாங்க. அதாவது இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த லைப்போசெக்ஷன்னா என்னன்னாவது தெரியுமா? லைப்போசெக்ஷன்னா என்னன்னா, ஒருவேளை நீங்க பேசிக்கலி ஸ்லிம்மா இருந்தா உங்களுக்கு ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் ஸ்பாட் ரிடக்ஷன். ஆமாமா, அந்த மாதிரி. அது வந்து என்னன்னா, ஒரு ஊசி உள்ள போட்டு அப்படின்னு உறிஞ்சிடுவாங்க. புரியுதா? ஆனா நான் 230 கிலோ இருந்தேன். எனக்கு வேக்யூம் கிளீனர் தான் தேவைப்பட்டுச்சு. அதை வச்சுதான் உறிஞ்சி உள்ள இருக்கிறத எடுக்கணும். அதனால லைப்போசெக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. பேரியாட்ரிக் சர்ஜரியும் நான் கண்டிப்பா பண்ணவே இல்லை. எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன் இருந்தாங்க. அவங்க எனக்கு கிடைச்சாங்க. அவங்க ஹியூஸ்டன்ல இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு டயட் சார்ட்டை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து இட் வாஸ் அ ஹை புரோட்டீன் டயட். நோ பிரெட், நோ ரைஸ், நோ சுகர், நோ ஆயில், நோ ஆல்கஹால். இப்படி அது ஒரு ஹை புரோட்டீன் டயட். அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட வெயிட் குறைய ஆரம்பிச்சது. அந்த செஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்பவும் ஞாபகத்தில் இருக்கு. நான் ஆரம்பிச்சப்போ எனக்கு அது நல்ல ஞாபகத்தில் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து முதல்ல நம்ம வெயிட் வந்து தண்ணியில தான் வெளியேறும். நம்ம பாடியிலேருந்து தண்ணி நிறைய வெளியில போகும். அது நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். நான் ஆரம்பிச்ச முதல் மாசத்திலேயே 20 கிலோ குறைஞ்சிருச்சு. அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் ஒரு நாள் நான் ஹியூஸ்டன்ல ஒரு ஷாப்பிங் மால் போயிருந்தேன். அங்க ஒரு டிஷர்ட்டை பார்த்தேன். அது ஒரு எக்ஸல் டிஷர்ட். ஆனா அப்ப நான் எந்த அளவுக்கு வெயிட்ல இருந்தேன்னா 9XL இருந்தேன். எனக்கு சின்ன விஷயம்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்ப நான் 9XL இருந்தேன். அங்க ஒரு டிஷர்ட்டை பார்க்கறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து எக்ஸல். நான் அதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னோட அம்மா கூட இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது யாருக்கு? நான் சொல்றேன், அம்மா இது எனக்கு. இங்க பாருப்பா, நீ வெயிட்டை குறைச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ இந்த டிஷர்ட் இருக்குல்ல, இதுல இப்போ உன் கை கூட உள்ள போகாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் அம்மா கிட்ட சொன்னேன், ரொம்ப பிடிவாதமா சொன்னேன். அம்மா, நான் இந்த டிஷர்ட்டை இப்ப வாங்கி நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் நான் இந்த டிஷர்ட்டை கண்டிப்பா போடுவேன்னு சொன்னேன். நான் அந்த டிஷர்ட்டை வாங்கிட்டேன். எங்க அம்மா நினைச்சிருப்பாங்க, இவன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கான் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் டயட் ஆரம்பிச்சு பாதியிலேயே விட்டுருக்கேன். அதனாலதான். ஏன்னா அப்ப எந்த பிரயோஜனமும் ஏற்படல. அப்போ என்ன ஆகும்னா, எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வெயிட் குறைஞ்சுது அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆச்சு. அப்படின்னா, அதாவது எனக்கு அப்படி தோணுச்சுன்னா, அப்போ நான் அந்த டிஷர்ட்டை ட்ரை பண்ணுவேன். எனக்கு நைட்டு 2-3 மணி அப்படிலாம் எனக்கு திடீர்னு தோணும். அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு, இல்ல இன்னும் குறையல, இன்னும் நான் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தது. நான் அந்த டிஷர்ட்டை போட்டப்போ எனக்கு அது பர்ஃபெக்டா ஃபிட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்போ ஒரு ராத்திரி 3 மணி இருக்கும். அப்ப என்னோட அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட அப்பா வந்து பயத்துல கேக்குறாரு, என்னப்பா என்னாச்சுன்னு. அப்பா, நான் ஒரு டிஷர்ட் எடுத்தல, அது எனக்கு ஃபிட்டா இருக்குப்பா அப்படின்னு. அவர் சொல்றாரு, அப்படியே வாழ்த்துக்கள்னு. அப்பா, அவருக்கு நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். என்னோட கை இருக்குல்ல, என்னோட இந்த கையில இருக்கிற நரம்புகள், இதுக்கு முன்னாடி அது சுத்தமா தெரியாது. அப்படியே ஏதோ பெரிய பன்னு மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு என்னோட நரம்புகளும் தெரியுதுன்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, சூப்பர், வெரி குட்னாரு. ஸோ நான் இந்த மாதிரி தான் என்னோட வெயிட்டை குறைச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு குறைச்சிருக்கேன். தேர் இஸ் நோ ஷார்ட்கட் இன் லைஃப், யூனோ.
யாரெல்லாம் பாடி வெயிட்டை கம்மி பண்ண விரும்புறாங்களோ அவங்க எல்லாரும் கத்துக்க வேண்டிய விஷயம் இது. ஷார்ட்கட்டே கிடையாது. Never. நம்ம எவ்வளவு நேச்சுரலா இதை கம்மி பண்றோமோ அவ்வளவும் நமக்குத்தான் நல்லது. ஆமா, கண்டிப்பா உண்மை. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல அத்னன் சாமி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கிறத பார்ப்போம். भर दो झोली मेरी या मोहम्मद, लौट कर मैं न जाऊंगा खाली. भर दो झोली मेरी या मोहम्मद, लौट कर मैं न जाऊंगा खाली. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி அத்னன் சாமி. அத்னன் சாமி ஒரு சிங்கர், கம்போசர், ஆக்டர். இவருடைய ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாமே உலக அளவுல ரொம்ப பிரபலமான ஒண்ணு. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிரபலமான கம்போசர், சிங்கர் அத்னன் சாமி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் மிகப்பெரிய ரோமியோ நம்பர் 1. சல்மான் கான் என்ன சொல்லுவார்னா, நான் என் உடம்ப பராமரிச்சே ஒரு வழி ஆயிட்டேன், ஃபிட்னஸ் பண்ணியே ஒரு வழி ஆயிட்டேன். ஆனா இவரு இப்படி இருக்கும்போதும் கூட இவர் ரொமான்ஸ் பண்றாரு. இவர் கூட 5-6 ஹீரோயின்ஸ் வேற இருக்காங்கன்னு சொல்றாரு. இது மியூசிக்கோட ஒரு மேஜிக். நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, ஆனா மேஜிக் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா? நான் என்னன்னு சொல்றது, பாட்டு அப்படி இருக்கு. பாட்டுன்னு இருந்தா ரொமான்ஸ் வரத்தானே செய்யும். அண்டு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க கூட சரியா சொன்னீங்க, நான் நிறைய பாடல்கள் பண்றதில்ல, கொஞ்சம் தான் பண்ணுவேன். அதே நேரம் கொஞ்சமா பண்ணாலும் நான் ரொம்ப யோசிச்சு பேஷனோட, அதாவது மனப்பூர்வமா பண்ணுவேன். இன்னைக்கு மக்கள் முன்னாடி ஒரு உண்மையை நான் சொல்லிடுறேன். உங்களை பாகிஸ்தான்ல ஒரு டைரக்டர் அவர் படத்துல பாட்டு பாட கூப்பிட்டிருக்காரு. ஆமா. அப்புறம் அந்த படத்துல நீங்க ஹீரோவாயிட்டீங்க. அதுல ஹீரோயினும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே இந்த ஹீரோயினை நீங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலயே கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. என்ன பண்றது, பண்ணிதான் ஆகணும். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அத நல்லா வாழணும். நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதாவது கண்களாலேயே? இல்ல, கண்களால் இல்ல, ஜாடமாடையா. நீங்க சல்மான உசுப்பேத்தி விட்டுருக்கீங்க. எனக்கு 3 கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமா, நான் சொன்னேன். அதாவது நான் நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அவரு ரொம்ப கூலா என்கிட்ட சொன்னாரு, நீ 3 கல்யாணம் பண்ணி என்னத்தை சாதிச்சிட்ட, நான் எதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னாரு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஐம் அ வெரி ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் அ பர்சன். யூனோ, நான் வெளிநாட்டில் வசிச்சுட்டு வந்தாலும், என்னோட எஜுகேஷன் வெளியில இருந்தாலும், ஆக்சுவலி நான் ரொம்ப மாடர்னான பர்சன். ஆனா நிறைய விஷயங்களை நான் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ற ஆளு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் அவரோட கல்ச்சரை, ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்றவரு, அதை எப்பவும் கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை ஒரு பேசிக்ஸா உருவாக்கி அதுக்கப்புறம் நீங்க அது மேல மாடர்னிட்டிய ஏத்துக்கலாம். உங்களுக்கு அடித்தளங்கிறது அதுவா தான் இருக்கணும். நான் இதை சொல்றதுனால நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணல, நான் இதுவா இருக்கேன்னு சொல்றேன். அதாவது நான் யார உண்மையா காதலிச்சனோ அவங்களையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஐ டிடன்ட் வாண்ட் டு நான் அந்த காதலுக்கு ரொம்ப உண்மையானவனா, ஒரு ஜென்யூனான உருவத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். நான் அதை ஏனோ தானோன்னு நான் செய்ய விரும்பவே இல்லை. ஸோ நான் யார் கூட, அதாவது நான் யாரை உண்மையா காதலிச்சனோ, மற்றபடி. நீங்க என்ன பாட்டு பாடுவீங்க? भीगी भीगी रातों में फिर तुम आओ ना, हो भीगी भीगी रातों में फिर तुम आओ ना, ऐसी बरसातों में
आओ ना हो ऐसी बरसातों में आओ ना. நேயர்கள் யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தா கேட்கலாம். பஜ்ரங்கி பாய்ஜான் படத்துல பாகிஸ்தானை எந்த அளவுக்கு காட்டியிருந்தாங்களோ பாகிஸ்தான் உண்மையிலே அப்படிதான் இருக்குமா இல்ல சினிமாக்காக காட்டியிருக்காங்களா? நீங்க ஒருவேளை அங்க போனீங்கன்னா அங்க ஆம்பியன்ஸ் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். भर दो झोली मेरी या मोहम्मद लौट कर मैं न जाऊंगा खाली. भर दो झोली मेरी या मोहम्मद लौट कर मैं न जाऊंगा खाली. भर दो झोली आका जी भर दो झोली नबी जी भर दो झोली मेरी या मोहम्मद लौट कर मैं न जाऊंगा खाली. இதுல வந்து நீங்க பாடினது மட்டும் இல்லாம நீங்க ஆக்டிங்கும் பண்ணிருக்கீங்க இந்த கவாலில. ஆமா, அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருந்தது. எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது சல்மான் கான் இருந்து. அவரு சொன்னாரு, ப்ரோ என்ன பண்றீங்க, என்கிட்ட ஒரு அமேசிங்கான சாங் இருக்கு அண்ட் இட்ஸ் எ கவாலி. நான் அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். கவாலி? நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி நான் கவாலி பாடினதே இல்லைன்னு, அதனால தான் நீங்க பாடணும்னு நினைக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி கம்போஸ் தான் பண்ணிருக்கேன் ஆனா பாடினதே இல்லைன்னு சொல்றேன். ஆனா அவரு சொல்றாரு, எனக்கு இது மட்டும்தான் வேணும், கவாலி இது நம்ம ரெகுலரா இருக்கிற கவாலி மாதிரியே அது இருக்கக்கூடாது, அதனால நாம இதை டிஃப்ரெண்டா பண்ணுனாரு. அதுக்கு நான் சொன்னேன், இதை நான் என்னோட ஸ்டைல தான் பாடுவேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க எனக்கு அப்படி ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்தா என்னோட ஸ்டைல்ல நான் பாடுற மாதிரி என்னால கண்டிப்பா டிபிக்கல் கவாலியா பாட முடியாது, என்னால அந்த ஸ்டைல ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சிருக்கேன். அவர் சொன்னாரு, ஹாப்பியா நீங்க உங்க ஸ்டைல்லயே பாடுங்கன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஓகே நான் அப்படியே பாடிடுறேன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, நீங்களே அதில் ஆக்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்றாரு. நான் கேட்டேன், என்ன சொல்றீங்க, என்னை பார்த்தா கவாலி மாதிரி தெரியுதா? அவர் சொல்றாரு, இந்த திங்கஸ் யூனோ ஐ வாண்ட் நீங்க வந்து அதுல பர்ஃபார்ம் பண்ணணும், நீங்க எப்பவுமே பர்ஃபார்ம் பண்ற மாதிரி அதுல வந்து உங்க பேஷனை இறக்கணும், ஸோ நீங்களே இதை வந்து பண்ணா நல்லா இருக்கும்னாரு. ஸோ சல்மானை பத்தி சொல்லணும்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப அன்பான ஒரு மனுஷன். அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நான் பண்ணேன். இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப வந்து ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் மேஜர் ஜெனரல் ரிட்டையர்ட் சஞ்சய் மிஸ்டனோட தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம். வெல்கம் பேக். இன்னைக்கு அத்னான் சாமி மீது நாம வழக்க நடத்தினோம். அவர்கிட்ட நாம கேள்விகளை கேட்டோம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பத்தி, அவர் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை பத்தி, அவர் இந்தியாவுக்கு வந்ததை பத்தி, அவர் இந்திய குடியுரிமையை பத்தியும் கேட்டோம். அத்னான் சாமி ஒவ்வொரு கேள்விக்கும் எந்தவித தயக்கமும் இல்லாம பொறுமையா பதில் சொன்னாரு. இப்போ ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் மேஜர் ஜெனரல் ரிட்டையர்ட் சஞ்சய் மிஸ்டன் அவரோட தீர்ப்பு. ஆப்கி அதாலத்துல இன்றைய தீர்ப்பு என்னன்னா, ரஜித் சார் அவரை கடுமையா விசாரிச்சாரு, ரொம்பவே கடுமையா விசாரிச்சாரு. அது எல்லாத்துக்கும் அத்னான் சாமி சொல்லி இருக்கிற பதில பாத்தீங்கன்னா ரொம்பவே நேர்மையானது, ரொம்பவே உண்மையானது. அதாவது மனப்பூர்வமா சொல்லியிருக்க. நீங்க கொடுத்த பதில்கள்ல நீங்க 2 நாடுகளுக்கு நடுவுல இருக்கிற விளக்கத்தை கொடுத்தீங்க. ஒன்னு வந்து ஆர்டிபிஷியல் ஸ்டேட் பாகிஸ்தான், அதாவது இந்தியா வரலாற்று மிக்க நாகரிகத்தை கொண்ட நாடு. உங்களை இந்தியாவோட மக்கள் இங்க அழைத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களை ரொம்பவே மோசமா நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்தால உங்க அம்மாவோட இறுதி சடங்குல கூட கலந்துக்க முடியல. இது வந்து 2 நாடுகளுக்கு இடையே உள்ள எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை காட்டுது. எங்களோட மக்கள் உங்களை இங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நீங்க இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க, அதாவது பாகிஸ்தான் மக்கள் இந்திய மக்கள் மாதிரியே இருக்காங்க. அந்த ஒரு நல்ல விஷயமும் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க வெளிப்படையாவே பாகிஸ்தான் ஆர்மிய, அவங்களோட லீடர்ஷிப்ப, அவங்களோட ISI எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க.
உங்க அப்பா வந்து பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 14 வருஷம் பல தூதரகங்கள்ல வேலை பார்த்திருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஒரு அழகான வார்த்தை சொன்னீங்க. நீங்க ரோமியோ பத்தி கேட்டப்போ மியூசிக் தான் மேஜிக்னு சொன்னீங்க. அதனால இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்னன்னா 6 மாசத்துக்குள்ள நீங்க ஒரு மியூசிக்க கம்போஸ் பண்ணணும். அதை நீங்க பாடணும். இந்த ஆர்டரை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த மியூசிக் வந்து 2 பக்கங்கள் போகும். ஒன்னு வந்து பாகிஸ்தானோட மக்களுக்கு, அவங்க தங்களோட குழந்தைங்களுக்கு. நீங்க உங்க வீட்ல இருந்த ஒரு சமையல்காரரை எக்ஸாம்பிளா கொடுத்தீங்க. அவங்களோட பையனை ஜிகாத்காக எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணாங்கன்னு. அதனால பாகிஸ்தான் மக்களுக்காக நீங்க ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணணும். அதுல நீங்க பாகிஸ்தானோட மக்களுக்காக அங்க இருக்கிற பசங்களையும் அவங்களையும் காப்பாத்துற மாதிரி நீங்க ஒரு பாட்டை உருவாக்கியே ஆகணும். அதே மாதிரி இந்தியாவுல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்தியாவுக்கும் ஒரு பாடல். அதாவது ஆஃப் சிந்தூர்ல கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் மொத்த நாடுமே ஒற்றுமையா நின்னது. நம்மளோட அந்த ஒற்றுமைய பாராட்டும் விதமா நீங்க ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி இந்த நாட்டுக்கு முன்னாடி பாடணும். நீங்க இப்ப பாடின பாட்டெல்லாம் கேட்டு மக்களுக்கு ஒரு பேர் ஆர்வம் ஏற்பட்டுச்சு. உங்களோட பாட்டு இந்த நாட்டுக்குள்ள ஒரு பேர் ஆர்வத்தை கொண்டு வரணும். அந்த ஒற்றுமை தான் நம்ம நாட்டோட சிறந்த குணம்னு ட்ரை சொல்லலாம். பண்றேன் சார். எனக்கு உண்மையிலேயே இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அதை நிச்சயமா சேர உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன். அத்னான் சாமி தன்னுடைய குரலால, தன்னுடைய இசையால இதே மாதிரி மக்களை இன்னைக்குமே மகிழ்விப்பாருங்கிற நம்பிக்கையோட இசையை புது உயரத்துக்கு கொண்டு போவாரு. அவரும் பெரிய உயரங்களை அடைவாரு. இன்றைய ஷோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கிறேன் ஒரு புது கெஸ்டோட. அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.